ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु उपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो विजायते எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன மனசு மனேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோ இந்த மனசு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது அது சூட்சுமான இடத்துல உட்காந்து அத்தனையும் பிளான் பண்ணி அத்தனையும் நமக்கு உத்திரத்தெல்லாம் கொடுத்து இத்தனை சங்கடங்களையும் கொடுத்து எத்தனை பண்ணுறது எது மனசு தான் காரணம் மனசு அடக்க ஆரம்பித்தோமானால் எல்லாம் நன்னாயிடும் உறுப்புகளோடு சேர்ந்து உறுப்புகளை மாத்திரம் விளையாட விட்டோமானால் திருப்பி மனசை இழுத்து வந்துடும் வெளியில் ஆகினால் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன சங்காத் சஞ்சாயதே காரணமாக 4 பேர் சேர்ந்தாச்சுன்னா இப்போ ஒரு கூட்டம் உடனே 4 பேர் 4 தினசாக இருப்பான் இவன் தேவையில்லையே இவன் நல்லவனாக இருக்கானே இவன் பொல்லாக இருக்கானே உடனே அதுலேருந்து எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் முதல் சங்கத்தை விடணும் கூட்டத்தை விடணும் மனசுலேயும் சங்கம் வரக்கூடாது ஆசக்தி வரக்கூடாது மனசில் ஆசக்தி வந்தாலும் ஆபத்து கூட்டத்தில் ஆசக்தி வந்தாலும் ஆபத்து 2 தினசான வெளிக்கூட்டமும் இருக்கக்கூடாது மனசுலேயும் பலவிதமான எண்ணங்களெல்லாம் வரக்கூடாது சங்காத் சஞ்சாயதே காமா தியாயத்தோ விஷயான் பும்சா உட்காந்துருக்கான் 2 பேரும் ஒன்று தான் பண்ணுறான் ஒரு ஞானி அவனு தியானம் பண்ணிட்டே இருக்கான் சாமானியம் ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுறான் அவனும் உட்காந்துருக்கான் அவன் சோம்பேறியே உட்காந்துருக்கான் சோம்பேறி உட்காந்து என்ன இருக்குது அவனுக்கு எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணோன்னு இன்னும் வந்துடும் சாமானியம் ஒரு கதை சொல்லுவாள் அந்த காலத்தில் ஒரு சோம்பேறியாக இருந்தோம் ஒருத்தன் கணக்கு போட்டான் இப்படி ஆகிடுச்சு பிச்சை எடுக்கிற சாமியார் ஒருத்தன் அவன் கொஞ்சம் மாவெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தான் சத்து மாவெல்லாம் கொஞ்சம் கிடச்சிது அதெல்லாம் யாரோ வீட்டில் கொடுத்தா அதை வாங்கி வச்சுருந்தான் வாங்கி வச்சுன்னு அப்படியே ஒரு வீட்டில் திண்ணையில் அப்படியே படுத்துகிட்டே இருக்கான் படுத்துட்டே இருக்கும்போது அவன் மனசு யோஜனை போகிறது இப்படியே இந்த மாவை நம்ம சாப்பிடாம அப்பம் பண்ணி விற்றா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் 10 ரூபா வரும் பணம் வரும் அந்த 10 ரூபா வச்சு என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் மாவு வாங்கி அப்பம் போட்டு நிறையா வியாபாரம் பண்ணலாம் இப்படியே பண்ணால் நமக்கு லட்சக்கணக்கான ரூபா நமக்கு வந்துடும் இதை விற்று அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு தோணும் வீடை வாங்குவோம் வீடு முழுக்க கிளாஸ் எல்லாம் போடலாம்னு நினைப்போம் கிளாஸ் எல்லாம் போட்டு ஆனந்தமாக இருக்க முடியாது சுகமாக இருப்போம் அப்போ நமக்கு ஒரு பொண்டாட்டி வருவாள் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக உட்காந்துருப்போம் அவள் ஏதாவது சொன்னதை கேட்கலன்னா படான்னு நம்ம ஒரு உதைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டே பிளான் போட்டுட்டே மனசார பிளான் போட்டுட்டே உட்காந்துருக்கான் இந்த மாவு விஷயத்தை எங்கே இருந்தது அவன் கால் மாடு அடி பக்கத்தில் இருந்து உதைப்பேன்னு கால் நீட்டின உடனே அந்த மாவு மொத்தம் கொட்டி போயிடுத்து அங்கேயே போயிடுது கதை சொல்லுவாள் அந்த காலத்தில் சின்ன வயசில் அதாவது மனசார பிளான் போட்டால் இப்படி தான் ஆகும் காரியமாக பண்ணினா நல்லா ஆகுங்கிறது அந்த கதை சொல்லுவாள் சின்ன வயசில் நல்லா கதை சொல்லுவாள் அதனால் பேராசை பெருநஷ்டம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பேராசைப்பட்டால் இப்படி தான் ஆகிடும் ஆகினால ஆசையே படக்கூடாது துராஷா அவசியமே கூடாது ஆசைப்படுறதா இருந்தாலும் பிரவೃತ್ತಿ வரும் நல்லது நல்ல விஷயத்தில் ஆசைப்படுறது நல்லது ஈஸ்வரனை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் மோட்சத்தை அடைய போகணும் வேதாந்தம் படிக்கணும் அதில் ஆசை வந்தது அவ்வளோ தோஷம் இல்லை உலக பிரவೃத்தியில் ஆசை வந்தால் அது துராஷா துராஷான்னு பேர் இருக்குது கெட்ட ஆசைன்னு பேர் அதில் வந்துன்னா என்னாகும் எல்லா வித துன்பங்களும் கஷ்டங்களும் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனத்தோடு உட்காந்தாருன்னா அவனுக்கு ஏதாவது மனசு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பிளான் போட்டுட்டே இருந்தே தோணணும் ஆக எல்லாத்துக்கும் மூல காரணம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் உட்காரும்போது அவனுக்கு மனசில் எண்ணங்கள்லாம் நிறையா வரும் தியாயத்தோ விஷயான் பும்சா பல விஷயங்களை பற்றி இப்படி பார்ப்பான் சிந்தனை பண்ணுவான் உலகத்தில் எப்படி இருக்கா பொண்டாட்டி குழந்தைகள் சாமான்கள் ஜவுளி கடை பட்சண கடை அந்த கடை எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே இருப்பான் பிளான் போட்டுட்டே இருக்கும் சங்கஸ்து ஏஷு உபஜாயதே அப்போ என்னாகும் அதில் ஆசக்தி வந்துடும் பொருள் மேலே ஆசக்தி வந்தோடனே உடனே அதில் கவிடுவான் மனசு புத்தி கித்தினா அதுக்கு போடும் எல்லாம் சங்கா சஞ்சாயதே காமஹா ஆசக்தி வர வர என்னாகும் காமம் பலமாகிடும் காமம் பலமாக என்னாகும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் வேகம் வந்துடும் காமாத் குரோதோபி ஜாயதே காமந்தான் கிடச்சி கொடுத்தனா சந்தோஷப்படும் கிடைக்கலன்னா காமமே குரோதரூபேன பரிணமத்தேங்கிறார் பகவான் காமம் ஒன்று கிடச்சி கொடுத்துனா அதோட அல்ப சந்தோஷம் காமம் கிடைக்கா போகுதுன்னா காமந்தான் கிடைக்கலையேன்னு சொல்லி கோபமாக மாறுறது அப்படிங்கிறார் பகவான் ஆதிசங்கரர் பாஷ்யம் வழக்கம் எழுதும்பொழுது காமஹா பிரதிகதா குரோதரூபேண பரிணமத்தே அப்படிங்கிறாருங்க அந்த மாதிரி காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா கோபம் வந்துவிட்டுனா என்ன ஆகிடும் ஒரே மோகம் வந்துடும் உனக்கு அதைத்தான் பண்ணி ஆகணும் வேறு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மோகம் வந்து லயிச்சிடும் அந்த மோகம் வந்தால் என்ன ஆகிடும் புத்தியெல்லாம் போயிடும் புத்தி போச்சுன்னா என்னாச்சு சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த எண்ணமே சிந்தனை இல்லாமல் போயிடும்
ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் போயிடுதுன்னா குடலுபடி ஆகிட்டுனா என்ன ஆகும்? புத்தியே போயிடும். புத்தி நாசாத் பிரணஷதி. தினப்படி வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறதோ அது அப்படியே பகவான் பகவத்கீதையில் அழகாக சொல்கிறார். ஆசையிலேருந்து தான் கோபம், கோபத்துலேருந்து தான் துவேஷம், துவேஷத்துலேருந்து மோகம், மோகம் வந்ததுன்னா ஸ்மிருதி பிரம்சம், ஸ்மிருதி எண்ணங்களுடைய சிதறல், எண்ணங்கள் சிதறல் வந்தாச்சுன்னா புத்தி போயிடும். புத்தி போயிடுதுன்னா ஆள் சத்தம் சமானம்தான். அவன் உயிரோடு இருந்தாலும் புத்தியோடு இருந்தாலும் சத்த சமானமே தவிர சாகணும்னு அவசியம் கிடையாது. அந்த சமானமாக ஆகிடுறான், சத்தத்துக்கு சமானமாக ஆகிடுறான். ஆகையினால் எல்லாத்துக்கும் முயற்சி காரியங்கள் செய்கிறதுன்னு நல்ல மனசோடு இருந்தோம்னால் நல்லது கிடைக்கும். சோம்பேறித்தனமாக உட்காந்து யோஜனை பண்ணி உலக வாழ்க்கையெல்லாம் யோஜனை பண்ணி உட்காந்தனால் இவனுக்கு இவ்வளோ உபதிரம் வருங்கிறத பகவான் அழகாக தெளிவாக நமக்கு தினப்படி வாழ்க்கையில் இருக்கிற கதையை அப்படியே அழகாக சொல்கிறார் அவர். ராகத்வேஷ வியுக்தேஸ்து விஷயான் இந்திரியேஸ்வரன் ஆத்மவசியர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சது. ஆகினால ராகம் துவேஷம் கோபம் தாபம் எல்லாத்தையும் விட்டுடணும். விஷயங்கள் எங்கெங்கே போகிறதோ புத்தி மனசெல்லாம் அதெல்லாம் போகாமல் அடக்கணும். அப்படி இருந்து நம்மளுடைய மனசை உட்காந்துச்சுனோம்னால் அவன் தான் ஆத்மனிஷ்டை அடைஞ்சவனாக ஆவான். அதனால் அந்த ஆத்மனிஷ்டை அடைஞ்சவன் எப்படி இருப்பான்? பிரசாதம் அதிகச்சது. ஆத்ம பிரசாதத்தோடு ஆனந்தமாக அப்படியே இருப்பான். அவனை பார்க்குறவாளுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் நமக்கும் அவளுக்கும் வித்தியாசம். அதனால தான் கோவிலில் போய் நம்ம சாமிகிட்ட என்ன சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், அவராக பதில் சொல்கிறதோ பேசுகிறதே கிடையாது. அந்தமாரி ஆத்மனிஷ்டையில் இருக்கவங்கள்ட்ட எத்தனை சுகத்துக்களை சொன்னாலும் கேட்டு இப்படியே ஆகான்னு தவிர ஒன்றும் கிடைக்காது. அவனுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆகினால அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையிறது தான் மனித வாழ்வுடைய முக்கியமான லட்சியம். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானி அஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேத்சோஷாசு புத்தி பரிதிஷ்டதே. ஆகினால யாருடைய மனசு பிரசன்னமாக எடுத்தோ அவன் மனசுக்கு ஒன்று சுகதுக்கங்கள் காமக்ரோதங்கள் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிஹி அஸ்து உபஜாயத்தை. எந்த துக்கமோ சுகமோ துக்கமோ மரணமோ கிரணமோ சாகோ எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது, எல்லாம் அவனை விட்டு ஓடி போய்விடும். பிரசன்ன சேத்சோஷா சர்வ புத்தி பரிதிஷ்ட. யாருடைய மனசு எப்போதும் ஆனந்தமாக நிலையாக சந்தோஷமாக சச்சிதானந்த சுரூபத்தில் லயிச்சிருக்குமோ அவன்தான் சரியான ஆத்மனிஷ்டம் உள்ளவன்னு பேர். நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவித சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். யாருடைய புத்தி ஒரே நிலையில் நினச்சி இல்லாமல் இருக்கோ, யாருடைய மனசு பாவனை மனசு தெளிவெல்லாம் இல்லாமல் இருக்கோ, அப்படிப்பட்டவனுடைய மனசு சாந்தியே இருக்காது. அசாந்தி இல்லாதவனுக்கு எங்கேயும் சுகம் கிடைக்கும்? சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேதுன்னு தியாக பிரம்மம். அது அப்படியே கீதையிலேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண மாதிரி இருக்கு. சாந்தஸ்ய குத சுகம். சாந்தி இல்லாதவனுக்கு எங்கேயும் சுகம் கிடைக்கும்? சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது. அனுபவித்து சொன்னவர் ராமர், அனுபவித்து சொன்னவர் அவர். அந்த மாதிரி மனசு ஸ்திரமாக இருந்து புத்தி ஸ்திரமாக இருந்து இந்திரியங்கள் உறுப்புகள்லாம் சரியாக இருந்து பிரசன்ன மனசோடு நாம் எப்போ வாழறோமோ அப்பொழுது தான் சாந்தி கிடைக்கும். சாந்தி இருந்தால் தான் சுகம் கிடைக்கும். சாந்தம் லேது சௌக்கியம் லேது. சாந்தியோடு இருக்கிறது தான் சுகம். சாந்தத்துலேருந்து ஒரு சுகம் வராது, சாந்தியாக இருக்கிறதே ஒரு சுகம். அப்படிப்பட்ட நிலையை நாம் எல்லாம் அடைவதற்கு முயற்சி தான் மிகுந்த விசேஷம். இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோ அனுவிதீயத்தே ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர்னாவி விவாம்பசி. இந்திரியங்கள்லாம் சரியாக இல்லைன்னா, கட்டுப்பாடோடு இல்லைன்னா அது என்னாகும்? மனசு அது பக்கம் இழுத்துன்னு போடும். எவ்வளோ வரைக்கும் மனசு நிலச்சி இருக்கணும்னா கூட உறுப்புகள் அடங்கியிருந்தால் மனசு அடங்கி வரும். உறுப்புகள் அடங்கலைன்னா மனசு அடங்கவே அடங்காது. நான் மனசை அடங்கிவிட்டேன் சார் அப்படின்னா அர்த்தம். சரி என்னாச்சே? ஒன்றும் தெரியலன்னா உறுப்புகள் வேலை செய்கிற வரைக்கும் அது ஒன்றும் பலம் கிடைக்காது மனசுக்கு. அது அதையும் இழுத்துன்னு வந்துடும். அதனால் உறுப்புகள் அடக்கிற வரைக்கும் மனசு அடங்காது. உறுப்புகளோடு சேர்ந்து அடந்தால் தான் முடியும். நான் இல்லை மனசை மாத்திரம் என்ன அடங்கிட்டேன்னா அது எப்படின்னா ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர்னாக விவாம்பசி. பெரிய சமுத்திரத்தில் ஒரு ஓடம் போயிட்டுருக்கு. முதல்ல போகும்போது நன்னாவே இருக்கும். நடுப்புற போச்சு ஒரு பெருங்காற்று அடிச்சுது, ஓடமே கவுந்து போடும். அந்த மாதிரி தான் உறுப்புகளை அடக்காமல் மனசை மாத்திரம் அடைக்கிறவன் எப்படி இருப்பான்னா, பெருங்காற்று அடித்து ஓடம் எப்படி கவுந்து போகுமோ அது போலத்தான் மனசை மாத்திரம் அடைக்கிறவன் வாழ்க்கை திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் மிக சம்சாரே பௌதுஸ்தாரே கிருபையா பாரே பாய்மரன் வந்துட்டுருக்கோம். யார் உறுப்புகளோடு சேர்ந்து மனசை அடக்கிறானோ அவன் பிராக்யன். யார் உறுப்புகளை அடக்காமல் மனசை மாதிரி அடைக்கிறானோ அவன் சமுத்திர மத்தியில் இருக்க ஓடம் போன கதை தான் ஆகும். காற்றுல அடிச்சுட்டு போடுவது அது மாதிரி ஆகிடும். தஸ்மாத் எஸ்ய மகாபாகோ நிகிரகீதானி சர்வசா
இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஆகினால எல்லாருடைய இந்த சாதனைகளிலே முக்கியமானது என்னென்னா இந்திரியங்கள் இந்திரிய பிரகாரம் இருக்கணுமே தவிர ஆசைப்படணும் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு போகக்கூடாது. கண்ணு இடத்துல இருக்கணும், காது இடத்துல இருக்கணும், வாய் இடத்துல இருக்கணும், மூக்கு இடத்துல இருக்கணும், அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துல இருக்கணும். அதோடு இருந்தால் நல்லது. அது இல்லாமல் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இங்கே பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை கேட்கணும் அதை பண்ணணும் காது கழி இஷ்டத்துக்கு இல்லாமல் நம்முடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் வெளியில் போயிட்டே இருந்ததுனால் அது ஆபத்து. யார் தன் கண்ட்ரோலில் கொண்டு வச்சுருக்கானது எல்லாத்தையும் அது நமக்கு நல்லது. யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரத் சம்யமி எஸ்யாம் ஜாகிரத் பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. இப்போ நமக்கெல்லாம் பகலாக இருக்குது, ராத்திரி நம்ம தூங்குகிறோம். ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய பகலில் இருக்கும்போது எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட ராத்திரி தூங்கும்போது எப்படி நம்மளாம் வேலை செய்யாமல் இருக்குமோ அதுபோல் நிலையில் இந்திரியங்களும் உறுப்புகளும் இருக்கிறது தான் ஞானியினுடைய ஒரு நிலை. பகலில் நம்மளாம் வேலை நிறையா செய்யணும். கண்ணு காது மூக்கு சாப்பாடு பாடு அபிமானம் ஆஸ்பத்திரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு அரைஞ்சி எல்லாம் பண்ணுறோம். ராத்திரி தூங்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் அடங்கி கிடக்கு. ராத்திரில் தூங்கும்போது எப்படி எல்லாம் அடங்கி கிடக்கோ அதுபோல் பகல்லையே யார் ஒருத்தன் அடக்கி வச்சுருக்கானோ அவன் தான் ஞானி. ஆக நம்முடைய அனுபவத்தையே சொல்கிறார். ராத்திரி அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் பகலில் அத்தனை அலைஞ்சதுக்கு சேர்த்து வச்சு ராத்திரி ரெஸ்ட்டு வந்து நிம்மதியாக தூங்குறேன், ஒன்றும் தெரியாத தூங்கினேன் சாப்பிட்றான். எதுத்தாப்புல சத்துரு வந்துன்னா கூட தெரியாது அவனுக்கு கத்தி வச்சுக்கிட்டு அப்படி அமைதியாக நல்லா தூங்குறான். ஏன்னா அந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யாததுனால அடங்கி கிடக்கிறதுனால அத்தனையும் மனசு புத்தி உறுப்புகள் எல்லாம் அடங்கிறதுனால அப்படியே தூங்குறான், நல்லா சாந்தமாக தூங்குறான். மூச்சுன்னு இருக்கும்போது எவ்வளோ உண்டோ அவ்வளோ வேலை செய்கிறான். இந்த மூச்சுன்னு இருக்கும்போது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பொய், நிஜமில்லாதது. அது தூங்கும்போது எப்படி இருக்குமோ அது நிஜமானது. ஆக பகல்லே எப்படி இருப்பான்னா ஞானி, நம்ம ராத்திரி தூங்கும்போது எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான் ஞானி. ஒரு வேலையும் செய்யாமல் சாந்தமாக அமைதியாக உட்காந்து தூங்குகிறோம். நம்ம தூங்குகிற நினப்பு இருக்குது நமக்கு, அதுக்கு முன்னாடி எழுந்துக்கிற நினப்பும் இருக்கு. ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக தூங்கிட்டு நன்னா தூங்கினேன் சார், அமைதியாக தூங்கினேன் சார்மா. இப்போ என்னாச்சு? அமைதி நன்னா தூங்கினேன்னா உறுப்புகள் வேலை செய்யணும்னா அமைதியாக இருக்குன்னு அர்த்தம், உறுப்புகள் வேலை செஞ்சால் அமைதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் பகல் முழுக்க உறுப்புகளெல்லாம் வேலை செஞ்சுட்டு அமைதியை தேடி ராத்திரி ஓடி வருகிறது. ராத்திரியில் ஒரு உறுப்புகளும் வேலை செய்யாமல் நன்னா நிம்மதியாக தூங்கும்பொழுது நிம்மதியாக தூங்கினேன் சார், ராத்திரி ஒன்றுமே தெரியாது சார், அவ்வளோ அழகாக அமைதியாக தூங்கினேன் சார் அப்படிம்பா. அப்போ அமைதியாக தூங்கிறதுக்கு என்ன காரணம்? உறுப்புகள் வேலை செய்யணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞானிகளெல்லாம் பகல்லையே இருக்கிறது இருக்க. நம்மளுடைய பகலில் கூட ராத்திரியில் கூட எப்போதுமே அவள் எப்படி இருப்பா? ராத்திரி நம்ம தூங்குற மாதிரி தான் பகலில் ராத்திரி எப்போதுமே அப்படியே இருக்கிறவா தான் யாரோட அவள் தான் ஞானிகள் அப்படின்னு விளக்கத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் கொடுத்து, ராத்திரியில் எப்படி நம்மளாம் தூங்கும்போது உறுப்புகள்லாம் வேலை செய்யாமையே சாந்தமாக அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கோமோ அதுபோலத்தான் பகல் ராத்திரி எப்பொழுதுமே அவளுடைய உறுப்புகளெல்லாம் அடங்கி போய் மனசெல்லாம் அடங்கி போய் சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய யாரோ அவள் தான். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரத் சம்யமி எஸ்யாம் ஜாகிரத் பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேங்கிறார். ஆபூரியமானம் அச்சலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாக பிரவிசந்தி எத்வத் தத்வத் காமா எம் பிரவிசந்தி சர்வேஷ சாந்தி மாப்னோன்னு காம காமி. பெரிய சமுத்திரம், நதிகள்லாம் பல இடங்கள்லேருந்து ஓடி வந்துட்டுருக்கு. அத்தனை நதிகளும் சேர்ந்து சமுத்திரத்தில் சேர்ந்துடும். சேர்ந்த ஒரு பாடு என்ன ஆகுன்னா சமுத்திரத்தில் அடங்கிடும். அப்படியே ஓடி வரும்போது எவ்வளோ வேகமாக வந்ததோ, இதில் கலந்துக்க வரைக்கும் எவ்வளோ வேகமாக வந்ததோ அதுக்கு பேர் உருவம் அதனுடைய செயல்கள் எல்லாம் வெவ்வேறாக இருந்திருக்கு. காவேரி கங்கா யமுனா சரஸ்வதி வேறெல்லாம் வெவ்வேறு பேராக இருக்கும். ஆனால் சமுத்திரத்தை சேர்ந்த ஒரு பாடு அந்த பேர் இருக்காது, எந்த ஜலம் தெரியாது, எந்த தண்ணியும் தெரியாது, எல்லாம் ஒரே சமுத்திரம். அதுபோல் உறுப்புகள் மூலமாக வரக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் கூட எல்லாம் அடங்கி ஆத்மனிஷ்டையில் வந்து கொடுத்தனால் ஆனந்த சமுத்திரமாக நாம் இருப்போம். ஆகினால எப்படி நதிகளெல்லாம் பல வழியாக வந்தாலும் சமுத்திரத்தை போய் அடைகிறதோ அதுபோல் நம்முடைய உறுப்புகளெல்லாம் எங்கே போய் எங்கே வேலை செய்தாலும் கூட எல்லாத்தையும் அடக்கி வச்சு ஆத்மனிஷ்டையில் உட்கார்றதுக்கு அதுதான் உகந்தது. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், நிறைஞ்ச சமுத்திரம், கொஞ்சம் கூட சலனம் இல்லாத ஒரு சமுத்திரம். சமுத்திரம் ஆபகா பிரவிஷன் தற்பது. அப்படிப்பட்ட சமுத்திரத்தை போய் இந்த ஜலங்கள்லாம் அங்கேருந்து மக்களைப்படுத்தின்னு அங்கேருந்து வருது, வந்து அதில் கலந்த ஒரு படம் நம்ம மக்களுக்கெல்லாம் ஒன்று இருக்காது, சாந்தமாக அதோ சமுத்திரம் ஒன்றா போய்டும். தத்வத்து காமா எம் பிரவிஷந்தி சர்வே. எத்தனை ஆசை காம குரோதம் லோபம் மோகம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு ஆத்மஸ்வரூபத்திலேயே நம்ம லயிச்சிட்டோமானால்
சாந்தி ஆப்னோதி ந காமகாமி. அப்படிப்பட்டவன் காமக்ரோதங்களை விட்டுட்டு யார் ஒருத்தன் உட்காந்துருக்கானோ, உறுப்புகள்லேருந்து மனசு வரைக்கும் எல்லாத்தையும் உள்புறமாக திருப்பி ஆத்மனிஷ்டையில் யார் ஒருத்தன் உட்காந்துருக்கானோ அவனுக்கு எல்லா ஞானமும் கிடைக்கும். இந்த காமகாமி ஆசைப்படுறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. மேலே 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 ஆசைப்படுறவன் உதிரப்பண்டே தான் போயிட்டு இருக்கணும். விகாய காமானிய சர்வான் புமாம் சரதி நிஸ்பிருகா நிர்மமோ நிரகங்காரா சசாந்தி மதிகச்சதி. இப்போ ஞானி எப்படி இருப்பான்னா, ஞானி சாப்பிடுவான், தூங்குவான், பைசுவான், எல்லாம் பண்ணிட்டுருப்பான். ஆனால் அபிமானம் இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்படியே உறுப்புகளுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பானே தவிர ஆசைப்பட்டு கோவப்பட்டு துவேஷப்பட்டு அந்த காரியம் ஒன்று பண்ண மாட்டான். விகாய காமானிய சர்வான். ஆகினால காமக்ரோதங்கள்லாம் விட்டுவிட்டு புமாஸ்வரதி விஸ்பிருகா. எப்படி ஒரு மனுஷன் ஆசை எல்லாமே ஞானிகள்லாம் சாப்பிட்டு போயிட்டு உட்காந்துருப்பாளோ அதுபோல் நிர்மமோ நிரகங்கார அகங்காரமோ நான் செஞ்சேன், நீ செஞ்சேன், நான் செஞ்சேன், இந்த ஈகோலாம் இல்லாமல், அகங்காரங்கள்லாம் இல்லாமல், அபிமானம் இல்லாமல் யாருக்கு செய்கிறானோ சாந்தி மதிகச்சதி. அவன் தான் சாந்தியை, உண்மையான சாந்தி அடைஞ்சு நிலையடைகிறான். ஏஷா பிராமி ஸ்திதி பிரார்த்த நைவாம் பிராப்தியம் அவாப்சி விமுஷ்யதி சித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. இப்படி யார் ஒருத்தன் இருக்கானோ அவன்தான் பிரம்மனிஷ்டையை அடைகிறான். அவன்தான் சிதப்பிரஜன், அவன்தான் சரியான யோகி, அவன்தான் சரியான ஞானி. ஆகினால யார் எப்படி இருப்பான்னு, ஞானி இப்படி இருப்பான், அஞ்ஞானிலாம் இப்படி இருப்பான். அஞ்ஞானி பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தினம் தெரியுது. ஞானி இருப்பாங்கிறது தான் நம்ம நிறைய சொல்லணும். அதனால் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? ஆசை. ஆசைக்கு அடித்தளம் என்ன? மனசு. மனசையும் புத்தியையும் அடக்கி உறுப்புகளோடு சேர்ந்து அவைகளை அடக்கி விட்டோமானால் வெளியில் வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. உள்புறமாக தான் திரும்பும். உள்புறமாக திரும்பினா யார் இருக்கா? வேலையே கிடையாது, ஆத்மா தான் இருக்குது. அது தரிசனம் பண்ண வேண்டியது தான், ஆத்மா தரிசனத்தை பண்ண வேண்டியது தான். அது மூலமாக அடையிறது இருக்க, அதுதான் நிஜமான சாந்தி, நிஜமான அமைதி, நிஜமான ஒரு சுகம். ஆத்மசுகம், ஆத்மசுகம் அதுதான் நிஜமான சுகம். அதனால் வெளியில் இருக்க சுகங்கள்லாம் சம்சாரம், வாழ்க்கையில் இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வரோம், பொண்டாட்டி, குழந்தை, பஜாரு கிஜாரு எல்லாம் இவ்வளோ வியாபகம் இருக்குது. இதெல்லாம் அஜ்ஞானத்தினால் இருக்கக்கூடிய உலகங்கள், மாயா கல்பித்த உலகம். அதில் நம்ம பாடு வாழ்ந்துன்னு உட்காந்துருக்கோம். இப்போது அதுலேருந்து விடுதலையாகி அதை விட்டுவிட்டு நம்ம நல்ல நிலை அடையணுமானால், இந்த மாதிரி ஒரு நிலை அடையிறதுக்கு கண்ணு, காது, மூக்கு உறுப்புகள் எல்லாத்தையும் அடக்கி மனசு அதோட சேர்த்து அடக்கினா ஆத்மனிஷ்டை கிடைக்கும். இல்லை அவரையும் கிடைக்காது. அதுதான் சித்தப்பிரஜன்னு பேர். சித்தப்பிரஜன் எந்த பேசுவான்? துதிய வசுவையில் போய் எந்த பேச போகிறான்? பேசுகிறதே கிடையாது. காமம் இருந்தான்னா அது பிரவருத்தி வர்றதுக்கு. துதிய வசுவையில் போய் காமம் எங்கேருந்து வரும் அவனுக்கு? அதனால் ஒரே வஸ்து, ஆத்மனிஷ்ட வஸ்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆத்மஸ்வரம் ஒன்று தான் இருக்குது. அந்த நிஷ்டையிலேயே, அந்த நிலையிலேயே மனது, புத்தி, இந்திரியங்கள், உறுப்புகள்லாம் அடைக்கொண்டு அப்படியே தியானம் பண்ணி வந்துட்டானால் பிரவருத்தியே வராது. பிரவருத்தி இருந்தால் சுகதுக்கங்கள், புண்ணிய பாவங்கள் எல்லாம் வரும். பிரவருத்தியே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டோமானால் ஆனந்த நிலையிலே சச்சிதானந்த சுரூபமாக இருக்கும். அந்த சாந்தி மனசுக்கு வேணும்னால் பிரவருத்தி இல்லாத இருந்தால் சாந்தி கிடைக்கும். பிரவருத்தி உள்ளவருக்கு சாந்தி கிடைக்காது. அதனால் சாந்தி இருந்தால் தான் சுகம் கிடைக்கும், ஆத்ம சுகம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் வாழைப்பழம் சாப்பிட்றது, கல்கண்டு சாப்பிட்ற சுகம் இல்லை, கொண்டாடு சுகம் இல்லை. இதெல்லாம் தாத்காலிக சுகம். இதுதான் நிஜமான சுகம், ஆத்ம சுகம். அப்படிப்பட்ட ஆத்ம சுகத்தை அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி இருக்காக தான் நம்ம மனித பிறவியை கொடுத்துருக்கார்கள். இந்த மனித பிறவி போயினால் எப்பிறவி தப்பினால் எப்படி வருமோ, ஏது வருமோ. இந்த பிறவியில் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இந்த வேறு என்னென்ன பிறவி கிடைக்குமோ தெரியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ புண்ணிய பாவம் இந்த பிறவியில் செய்கிறோம். இதுக்கு அடுத்த பிறவி மனித பிறவின்னு சொல்ல முடியாது. மிருகங்களாக கூட வரலாம், எப்படி வேணால் வரலாம். மிருகங்களாக வரத்துக்கும் இந்த பிறவி தான் காரணம். தேவலோகத்து போய் இந்திரச்சந்திரன் போகிறதுக்கும் இந்த பிறவி தான் காரணம். ஞானத்தை அடைஞ்சு பிறவி இல்லாத நிலைக்கு இந்த பிறவி தான் காரணம். இது நல்ல ஒரு மீடியா. இந்த மனித பிறவியை நாம் சரியான முறையில் உபயோகப்படுத்தினோம்னால் மேல் லோகத்துக்கும் போகலாம், கீழ்பிறவியும் பிறக்கலாம், நரலோகத்துக்கும் போகலாம், எத்தனையோ உயிரினங்களாகவும் பிறக்கலாம், பிறப்பில்லாத நிலையும் அடைய முடியும். இவ்வளோ சான்ஸ் கொடுத்த ஒருபாடு நம்ம ஒருத்தர் யோசித்து நம்ம பிறவில்லாத நிலையை அடையணுமா, இன்னும் எறும்பு, காக்கா, பூனை, அது மாதிரி அடையணுமா, இல்லை சொர்க்கலோகத்துக்கு போகணுமா, நரலோகத்துக்கு போகணுமான்னு யோஜனை பண்ணி இந்த ஆத்மனிஷ்டை ஒன்று தான் பிறவில்லாத நிலையை கூடியது. எதுக்கு நாம் பிறந்தோம்னா பிறவில்லாத நிலையை அடைத்தான் பிறந்தோம்னா. அதனால் பிறவில்லாத அடையிறதுக்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி இருக்குது. சிந்தனையை மனதை புத்தியில் வேலை செஞ்சு மனசையும் புத்தியை நிலைநிறுத்துறதுக்கு உறுப்புகளெல்லாம் சகாயப்படுத்தி கொண்டு உறுப்புகளோட கூடிய மனதையும் புத்தியும் நிறுத்தினால் ஆத்மனிஷ்டை சிதப்பிறங்க. அப்போ துதிய வசுவே தெரியாது, பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாடுக இந்திரியா அர்த்தேஷு அர்த்தம் தெரியுது. கண்ணு, காது, மூக்குன்னா அது அதுக்கு இஷ்டத்துக்கு வேலை செய்யுமே தவிர
இவருக்கு அட்டாச்மெண்ட்டாக வேலை செய்யாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட நிலையை அடைகிறது தான் பகவத்கீதையுடைய முக்கியமான லட்சியம்னு அர்ஜுனனுக்கு நிமித்தமாக வச்சு நமக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார் பகவான்.